ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில் சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இன்சைடர் ட்ரேடிங் அப்படிங்கிறது தான். இன்சைடர் ட்ரேடிங் நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த டாபிக் நம்ம அங்கே பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இது இது இந்த இந்த ட்ரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா இல்லீகலான ட்ரேடிங். ஸோ நம்ம அந்த வரிசையில் இதை நம்ம பார்க்குறதில்ல. டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நம்ம எந்த மாதிரிலாம் ட்ரேடிங் பண்ணால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்சைடர் ட்ரேடிங் இஸ் த பையிங் ஆர் செல்லிங் ஆஃப் அ கம்பெனி ஷேர்ஸ் பை சம்மன் ஹூ ஹேஸ் ஆக்சஸ் டு அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கம்பெனி. அதாவது யூபிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. யூபிஎஸ்ஐ அப்படின்னா என்ன? அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கம்பெனி. அதாவது ஒரு ஒரு நியூஸ் இருக்குது. அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சென்சிட்டிவான நியூஸாக இருக்குது. ப்ரைஸ் சென்சிட்டிவான நியூஸ்னால் என்னென்னா, இப்போ அந்த நியூஸ் வெளியே வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் ஏற்றமோ இறக்கமோ ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸாக இருக்குது. அது வந்து வெளியே வராத நியூஸாக இருக்குது. பட் ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு அது ஆக்சஸ் இருக்கும். உள்ளே இருக்க ஜென்ரல் மேனேஜரோ, சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ, இல்லை உள்ளே வேலை செய்கிறவங்களோ, அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் வச்சுருக்கவங்க, உள்ள மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த டீட்டெயில்ஸ்க்கான ஆக்சஸ் இருக்கும். பப்ளிக்கா வரதுக்கு முன்னாடியே அவங்க உள்ள வேலை செய்றவங்களுக்கு, அங்க அங்க வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். ஓகே, இந்த கம்பெனி இந்த குவார்ட்டர்ல இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமா இருக்கிறதுனால மார்க்கெட்ல இது ஏறப்போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இல்ல இந்த கம்பெனி வந்து ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த நியூஸ் வெளிய வந்துச்சுன்னா ஃபுல்லா இறங்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில அவங்க ஏறும் அப்படின்னு தெரிஞ்சா ந ந முன்னாடி அந்த நியூஸ் வெளிய வரதுக்கு முன்னாடியே நெறையா வாங்கி வச்சுருவாங்க. நெறையா வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, அது ஏறுறப்ப அந்த கெயின் ஃபுல்லாவே அவங்க வந்து அ அவங்க அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த கெயின் ஃபுல்லாவே அவங்களுக்கு போயிரும். அதே மாதிரி இறங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவங்க ஃபுல்லா ஷார்ட் செல்லிங் மாரி பண்ணி வச்சுருவாங்க. அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இருக்க ஷேர வந்து வித்துட்டு வெளிய வந்துருவாங்க. ஸோ அந்த மாரி கேஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா ஆகுது. இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்ப பப்ளிஷ் பண்றாங்களோ, அந்த நியூஸ் வச்சு மட்டும் தான், அந்த நியூஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் அவங்களால டிசிஷன் எடுக்க முடியும். அத வச்சு மட்டும் தான் அவங்க வாங்குறதோ, விக்கிறதோ செய்வாங்க. ஸோ, அந்த அன்பப்ளிஷ்டு நியூஸா இருக்கப்பவே அவங்களுக்கு அக்சஸ் கிடைக்குது. அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா, அது ஷேர் ஹோல்டர்ஸ விட அவங்களுக்கு ஒரு ஒரு இது பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது நெகட்டிவா போகுது. அப்படிங்கிறதுனால தான் இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ வந்து சேவ் பண்றதுக்காக, இந்த மாரி விஷயத்துல இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக, ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃப்ராடா தான் கன்சிடர் பண்ணாங்க. உள்ள இருக்கவங்க விஷயம் தெரிஞ்சு, மத்தவங்களுக்கு முன்னாடி விக்கிறது, வாங்குறது அந்த மாரி பண்றப்பலாம் இது வந்து ஃப்ராடா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் வந்து ஷேர் மார்க்கெட்ல நடந்திருக்கு. நெறைய இது வந்து போயிருக்கு. இந்த மாரி இது வந்து சாதாரணமாவே நெறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய பேர் பண்ணி, பண்ணி அதில நெறைய காசு பார்த்து, லாபம் பார்த்து நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா, அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அத வந்து இல்லீகல்னு சொல்லி அத இது பண்ணி அத ஸ்டாப் பண்ணி, அது பண்றவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாரி இப்படிலாம் பண்ணா, அது நிரூபிக்கப்பட்டு அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு, அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ, அதெல்லாம் மொத்தமா திருப்பி தரணும். அந்த இன்சைடர் ட்ரேடிங் மூலமா எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ, அது வந்து பெனல்ட்டியா போடுறது. அந்த மாரி விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் இன்சைடர் ட்ரேடிங் அப்படிங்கிறது. இஃப் எ பர்சன் நோஸ் சம் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கம்பெனி like upcoming mergers, results, bankruptcy, big contracts, etc. before the public knows and uses it to make profit or avoid losses in the stock market, it is called insider trading. அதான் இப்போ ஒரு மெர்ஜர் இப்போ வந்து நடக்க போகுது, இந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி கூட ஜாயின் ஆக போகுது அப்படின்னா அது ஒரு நல்ல நியூஸு. ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்து பேடாக பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது அப்படின்னா அது ஒரு நியூஸு. அப்புறம் பேங்க்ரப்சி, இந்த கம்பெனி மொத்தமாக இதாக முடிய போகுது, நம்ம இப்போ வித்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பிக் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ, அதனால இந்த கம்பெனி நல்லா பெருசா வரப்போகுது. அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே வெளிய வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அத யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட்டுக்கோ, இல்ல லாஸ் அவாய்ட் பண்றதுக்கோ அத யூஸ் பண்ணுவாங்க. அதத்தான் நம்ம இன்சைடர் ட்ரேடிங்ன்னு சொல்லுவோம். யாரெல்லாம் இங்க இன்சைடர்ன்னு சொல்லலாம் அப்படின்னா, கம்பெனி டைரக்டர்ஸு, எம்ப்ளாயீஸு, ஆடிட்டர்ஸு, அந்த கம்பெனி யார் ஆடிட் பண்றாங்களோ அவங்க, லாயர்ஸு, பேங்கர்ஸு, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ல, அந்த கம்பெனியோட ரிசல்ட்டு அந்த இதில வந்து டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ இன்வால்வ் ஆயிருக்க எல்லாருமே இன்சைடர்ன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இன்சைடர்ஸ் ஹூ ரிசீவ் த சீக்ரெட் இன்ஃபோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு லைன்ல இருக்கவங்க மட்டும் தானா? அத தாண்டி யாருமே இல்லையான்னா, இப்போ கம்பெனி டைரக்டரு அவர் வாங்கலைன்னா கூட, அவரோட பையனோ, இல்ல அவருக்கு நேரடியா தெரிஞ்சவங்க யார்ட்டயாவது சொல்லி, அது மூலமா கூட அவர் பண்ணலாம். நான் பண்ணா தானே அது பிரச்சனை. இன்னொருத்தவங்ககிட்ட நான் பண்ணா அது பிரச்சனை இல்லைல. அப்படிங்கிற மாரி கூட அவங்க பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அதுவும் வந்து இன்சைடர் ட்ரேடிங் மாரி தான் ஆகும். அந்த அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ
அவங்க பண்ணாலும் அது வந்து இன்சைடர் ட்ரேடிங் மாரி தான் ஆகும். எனிஒன் ஹூ கெட்ஸ் ஆக்சஸ் டூ அன்பப்ளிஷ்ட் கம்பெனி இன்ஃபர்மேஷன். இவங்க மட்டும் கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த அன்பப்ளிஷ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கோ, அவங்க எல்லாருமே இன்சைடரா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். Next example, simple explain. Imagine a company ABC Limited is about to announce that it got a huge government contract worth 5,000 crore. If the public knows, the share price will jump from 100 to 180. And an insider, say a manager in the company, knows this in advance and buys the shares at 100. After the news made public, the price jumps and he sells at 180, making illegal profit. இப்போ ஒரு மேனேஜர் இருக்காரு, அந்த கம்பெனிக்கு ஒரு 5,000 கோடிக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு அவருக்கு தெரியுது அப்படின்னா, இது வந்து ரூ. 100லேருந்து ரூ. 150 வரைக்கும் போகும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. அப்ப அவர் வந்து ரூ. 100க்கு போய் அவர் வாங்கி வச்சுர்றாரு. இந்த நியூஸ் வெளிய போறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுர்றாரு. அப்புறம் நியூஸ் வெளிய வந்ததுக்கப்புறம் ஷேர் பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே ஏறி நல்லா 180 வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா, அந்த 180ல அவர் செல் பண்ணிட்டு வெளிய வந்துடுறாரு. ஸோ அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இல்லீகல் ப்ராஃபிட்டா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ரியல் லைஃப் இன்சைடர் ட்ரேடிங் கேசஸ் இன் இந்தியா. நான் சொன்ன மாரி இது வந்து நெறைய இடத்துல நெறைய பக்கம் இருக்கு. அதில இந்தியால வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாஸ் ரேர் என்டர்பிரைஸ் கேஸ் 2021. Se SEBI investigated Aptech Limited, where Jhunjhunwala and his family were promoters. There were allegations insider trading in the company shares. Jhunjhunwala firm agreed to settle case with SEBI by paying settlement fee of 37 crores, though he did not admit guilt. அவங்க ஆப்டெக் லிமிடெட்ல வந்து ப்ரொமோட்டரா இருந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து அங்கே அது முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் வச்சு அவங்க இன்சிடென்ட் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நாங்க பண்ணலன்னு சொன்னாலுமே அவங்க 37 க்ரோர்ஸ் வந்து ஃபைன் கட்டி தான் செட்டில்மெண்ட் குடுத்து தான் செபிட்டேருந்து அவங்க வந்து வெளிய வந்திருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மேலயும், அவங்க ஃபர்ம் மேலயும் நெறைய விஷயம் இந்த மாரி வரும். அவங்க நெறைய இது இப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கூட ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த நசரா டெக்னாலஜிஸ்லேருந்து அவங்க ஒய்ஃப் 7.4% கம்ப்ளீட் ஸ்டேக்க சேல் பண்ணிட்டு வந்தாங்க. கம்பெனி வந்து அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம்லிங் வெப்சைட்லாம் இருக்குல்ல, அந்த மாரி ஒரு கம்பெனி. ஸோ அது ஃபுல்லாவே கவர்மெண்ட் வந்து பேன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற நியூஸ் வர ஆரம்- வ அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கும் போல. அது வெளிய வரதுக்கு முன்னாடியே இவங்க அத மொத்தமா வித்துட்டு வெளிய வராங்க. ஸோ அந்த மாரி அவங்க இது மேல ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த ஒரு அலிகேஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஆக்சிஸ் பேங்க் எம்ப்ளாயீஸ் கேஸ் 2017. SEBI caught some Axis Bank employees who leaked unpublished financial result of the bank to outsiders through WhatsApp. These messages contain revenue profit numbers before official announcement. SEBI termed it a serious insider trading case and tightened regulations on result related leaks. ஆக்சிஸ் பேங்க் எம்ப்ளாயிஸ் 2017ல இந்த மாதிரி ரெவன்யூ ப்ராஃபிட்டு அந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து வெளியே வரது பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி லீக் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அதை வந்து செபி இது பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்பிஎல் கேஸ் 2017ல் 2007ல் ஆனது பெனால்ட்டி 2017ல் தான் இது பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங் இன் ஷேர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட். The company traded based on insider info and earned huge profits. SEBI ordered Reliance and its entities to return 447 crore plus interest and banned them from the market for 1 year. So HDFC Bank case. HDFC Bank employee allegedly leaked unpublished financial result to certain traders. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் ஆன மாதிரியே ஆக்சிஸில் ஆன மாதிரி ஹெச்டிஎஃப்சிலையும் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெக்கன் கிரானிக்கல் holding. SEBI found that promoters traded in their own company shares using inside information about poor financial health. Investors suffered heavy losses when the truth came out. Promoter faced penalties and were banned from accessing the market. Deccan Chronicle அந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்து இன்சைடர் ட்ரேடிங் வந்து இல்லீகல்னு சொல்லிட்டு இருக்கோம். எதனால அது ஹார்ம்ஃபுல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் கிவ்ஸ் அன்ஃபேர் அட்வான்டேஜ் டு இன்சைடர்ஸ். அப்போ இன்சைடராக இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் போகுது. அது அட்வான்டேஜ் வந்து அன்ஃபேராக இருக்குது. ஏன்னா அது எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைச்சா தான் அது ஃபேரு. அவங்களுக்கு மட்டும் முன்னாடியே கிடைக்கிது அப்படின்னா அது கொஞ்சம் அன்ஃபேரானதாக இருக்குது. ஆர்டினரி இன்வெஸ்டர்ஸ் லூஸ் கான்ஃபிடன்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லா கம்பெனிலையுமே ஆட்கள் எல்லா பக்கமும் வேலை செய்வாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ எல்லாருக்குமே இன்சைடர் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த இன்சைடராக இருக்கவங்க இதை வச்சு ப்ளே பண்ணி மார்க்கெட்டில் காசு சம்பாரிச்சிட்டே இருக்காங்க, லாஸ் அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, அந்த இடத்துல அவங்க சம்பாதிக்கிற காசு இன்வெஸ்டரோட காசு தான். அவங்க லாஸ் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல திரும்ப அந்த லாஸ் அக்யூர் பண்ணுறதும் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்க எதையுமே நம்ப முடியாத சூழலாக போயிடும். இப்போ திடீர்னு ஒரு கம்பெனி வந்து அவங்க ஏறும் நம்பி இது பண்ணுவாங்க. அப்போ அது இறங்க ஆரம்பிச்சிடும்.
அ இறங்கும்னு நெனைப்பாங்க. அது வந்து ஏற ஆரம்பிச்சுரும். அந்த மாரி ஒரு அன்சர்டனிட்டியே போயிட்டே இருக்கும். இன்சிடென்ட்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அங்க வந்து லாஸ் மட்டுமே தான் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து கான்ஃபிடன்ஸே லூஸ் பண்ணிருவாங்க. என்ன பண்ணாலும் என்ன எவனோ ஒருத்தன் இன்சிடென்ட் நியூஸ் இருக்கவனுக்கு தான் இதாகும். அத தாண்டி அது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த இன்சிடென்ட் நியூஸ அவங்க ஷேர்ல போட்டு பார்க்கிறத விட, அந்த நியூஸ லீக் பண்றதுக்கு ஒரு நியூஸ்க்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி அந்த மாரி கூட பண்ணுவாங்க. இந்த ஒரு டிப்புக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் மாரி வச்சு, இப்ப நடக்கிறதுல சின்ன சின்னது. இந்த ஒரு டிப் தரேன். நீங்க மாசம் ரூ. 1000 கட்டினீங்கன்னா போதும். அந்த மாரி நான் கால்ஸ் தரேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத தாண்டி இந்த மெயினா அந்த பெரிய பெரிய ஆட்கள் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாரி வச்சுட்டு, அதில லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கிலலாம் இதாகும். ஸோ அந்த மாரி ஆக ஆரம்பிச்சுரும். ஷேர் மார்க்கெட்ட தாண்டி அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேம்பிள் மாரி இதாக ஆரம்பிச்சுரும். இஃப் டேமேஜஸ் த கிரெடிபிலிட்டி ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஸோ சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட கிரெடிபிலிட்டி சுத்தமா போயிரும். அடுத்து பனிஷ்மென்ட் இன் இந்தியா. இந்தியால வந்து இதுக்கு என்ன பனிஷ்மென்ட் அப்டின்னா, அண்டர் செபி ஆக்ட் அண்ட் இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன்ஸ் ஃபைன் அப் டூ 25 crore ஆர் 3 டைம் த ப்ராஃபிட் மேட் விச் எவர் இஸ் ஹையர், ஜெயில் அப் டூ 10 இயர்ஸ். இப்ப 25 crore வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. அப்படி இல்ல அப்டின்னா, அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ, அதுலருந்து 3 டைம்ஸ் அவங்க பே பண்ணணும். இப்ப 10,00,00,000 அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்டின்னா, அது 30,00,00,000 வந்து அவங்க ஃபைனா பே பண்ணணும். சப்போஸ் அவங்க வந்து 7,00,00,000 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அத 3 டைம்ஸா போடுறப்போ 21 crores தான் வருது. பட் ஆனா அப்போ 25 crore வந்து ஃபைன் பே பண்ணணும். ஸோ எது ஹையரா இருக்கோ அது. அடுத்தது ஜெயில் அப் டூ 10 இயர்ஸ். 10 வருஷம் வரைக்கும் கூட அவங்க ஜெயில்ல போடவும் வாய்ப்பு இருக்கு. இன்சைடர் ட்ரேடிங் யூசிங் ஸோ சம்மரியா என்னன்னா, இன்சைடர் ட்ரேடிங்னா என்னென்ன யூசிங் சீக்ரெட் கம்பெனி இன்ஃபோ டூ ட்ரேட். இது வந்து இல்லீகல் அண்ட் பனிஷபிள். இந்தியா ஹேஸ் சீன் பிக் கேசஸ் லைக் ரிலையன்ஸ் பெட்ரோலியம், ஆக்சிஸ் பேங்க், ஜுன்ஜுன்வாலா எக்ஸெட்ரா விச் ஷோஸ் ஹவ் செபி கீப்ஸ் டைட்டனிங் ரூல்ஸ். ஒவ்வொரு பிரச்சனை வர வர செபி வந்து ரூல்ஸை டைட்டன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செபியோட இது என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து காசு இழக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து நியாயமா எல்லாமே இதாகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் இதில வந்து இது பண்றது. ஸோ இன்சைடர் ட்ரேடிங்னா என்னென்ன இந்த இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ, ஏதாவது கேள்விகளோ இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். நம்ம இதே மாரி இன்னொரு டாபிக்கோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.